கனடாக்கு வந்த முறையும் வித்தியாசம். மற்றாக்களை போல விசிற வீசால வர இல்லை. அதை பற்றி ஒரு விளங்கப்படுத்துங்க. இப்போ என்னென்னா வளமையா எல்லாம் இங்கேருந்து உறவினர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று குடிப்பினோம், ஸ்பான்சர் லெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இங்கே, ஒரு சாமதியோட கல்யாண வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ண ட்ராவல் ஹிஸ்ட்ரியை மட்டும் வச்சு தான் என் விசிட்டர் விசா வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது நான் யூகே எப்படி போனால் யூடியூப் சேனல் எடுக்கிறேன், இந்த சேனலை மென்ஷன் பண்ணி ஒரு உண்மையை சொல்ல போனால் நான் சாட் ஜிபிடியில் தான் லெட்டர் இங்கிலீஷ் சும்மா ஓரளவுக்கு தெரியும், அப்போ அடிச்சுட்டு ரீரைட் பண்ண சொல்ல அது நல்ல ஒரு எம்பசிக்கு அடிக்க சொல்ல. ஓகே, அப்போ அதில் வந்து மென்ஷன் பண்ணால் இப்படி நான் யூடியூப் சேனல் இவ்வளோ நாட்டுக்கு போயிருக்கிறேன், நான் வந்து கனடாவை பார்க்க ஆசை பண்ணுறேன், வெங்கூவரையும் டொரண்டோவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஒரு லெட்டர் அடிச்சுட்டு அவைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் தானே டூரிசம் போர்டுக்கு. அப்போ நான் ஓகே அது சக்ஸஸாக முடிஞ்சு தானே. நீங்க நினைச்சீங்களா அப்படி அனுப்பி அதைத்தான் நினைச்சீங்களா இப்படி நடக்கும்? ஒரு மெயில் ஒன்று வந்திருந்தேன், மெயில் வந்து டீடைல் போட மாட்டாங்க. அப்போ செக் யூ அப்ளிகேஷன் ஆஃப்டர் லோக்கினோ ஏதோ சம்திங் வந்தது. அப்போ நான் லோக்கின் பண்ணோம், எனக்கு ஒரு அதை மாதிரி ஒரு சந்தோஷம் நான் வாழ்க்கையில்